வணக்கம். எல்லோரையும் டீப்பஸ்ட் சீக்ரெட் ஆஃப் பாரத் தமிழ் சேனலிலேக்கு வரவேற்கிறேன். எபிசோடு 3, காயத்ரி மந்திரம். எனது முதல் அசாதாரண அனுபவத்திலிருந்து தொடங்குகிறேன். எனது அன்னையையும் பாட்டியையும் தவிர என்னிடம் நெருக்கமாக இருந்த வேற யாருமே எனது வெளி மற்றும் உள்தன்மைகளில் ஏற்பட்ட மாறுதல்களை கவனிக்கவில்லை. நான் முன்பை விட அதிகமாக உள்நோக்கி பார்க்க துவங்கியிருந்தேன். எனது அன்னை நான் சும்மாவே உட்கார்ந்திருப்பதையும் பலாமரத்தின் கீழ் நின்று கொண்டு ஆகாயத்தை பார்ப்பதையும் பலமுறை கூர்ந்து கவனித்து இருக்கிறார். நான் உறக்கத்தில் சில சமயம் பல வினோதமான மொழிகளில் பேசியதாக கூறியிருக்கிறார். ஆயினும் முன்பை போல தூக்கத்தில் கத்துவதும் வீட்டை விட்டு ஓடும் பழக்கத்திலிருந்து விடுபட்டதும் அவருக்கு மிகுந்த மன ஆறுதலை தந்தது. பிசாஜு போன்ற உருவங்கள் என்னை துரத்தி பிடிப்பது போன்ற கனவுகளெல்லாம் பலாமரத்தின் கீழ் அந்த அந்நீரை பார்த்ததிலிருந்து அறவே வருவதில்லை. இரவில் தியானம் செய்வதின் மகிழ்ச்சி அடைந்தேன். பல முறை தியானம் செய்தவாறே தூங்கிவிடுவேன். அப்போதெல்லாம் தெளிவான நீண்ட கனவுகளை காண்பேன். அதில் பெரும்பாலான கனவுகளை மறந்து விடுவேன். ஆனால் சில கனவுகள் ஆழமாக என் மனதில் பதிந்து எதிர்காலத்தில் எனது ஆன்மீக பயணத்தில் நடக்கப்போகும் சில முக்கியமான நிகழ்வுகளை அடையாளம் காட்டின. அப்படிப்பட்ட கனவு ஒன்று பலாமர சம்பவம் நடந்த 3 மாதங்களுக்கு பின் வந்தது. உரைப்பனியால் மூடியிருந்த உயரமான மலைகளால் சூழப்பட்ட அழகான ஒரு பச்சை பசேல் பள்ளத்தாக்கே கனவில் கண்டேன். சிகரத்தின் கீழே ஒரு குகை இருந்தது. குகையில் உள்ளே இருந்து எந்த மொழி என்று புரியாத போதும் ஓர் இனிமையான பாடலின் ஒலி கேட்டது. கனவில் நடப்பதெல்லாம் எனக்கு பரிச்சயமாக தான் இருந்தது. குகை வாசலுக்கு சென்று உள்ளே பார்த்தேன். அது ஒரு பெரிய குகை. உள்ளே நடுவில் ஒரு யாக குண்டம். அதில் சிறு மரக்கட்டைகள் எரிந்து கொண்டிருக்க ஆரஞ்சு வண்ண கொழுந்துகள் மேலெழும்பின. குகையில் உயரமான ஒரு மேடையில் குண்டத்தையும் எண்ணெயையும் பார்த்தவாறு தாடியுடனும் அடர்ந்த கருமையான தலைமுடியுடனும் நடுத்தர வயதுடைய மனிதர் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவரது உடலின் கீழ்பாகம் ஒருவித பழுப்பு நிற மரத்தின் பட்டையால் மூடப்பட்டு இருந்தது. மார்பின் குறுக்கே பூணல் ஒன்றை அணிந்திருந்தார். அவர் பாட்டை உச்சரித்து கொண்டிருக்க அக்னியை சுற்றி அரை வட்டமாக அமர்ந்திருந்த அவரை போலவே உடை அணிந்து சிறுவர்கள் கூடவே பாடினார்கள். திடீரென நானும் அந்த பாடலை அவர்களுடன் சேர்ந்து உரக்க பாடினேன். உடனே அவர்களது பாடல் அப்படியே நின்றது. மேடையில் அமர்ந்திருந்த மனிதரின் பார்வை என் மீது நிலைத்தது. சிறுவனே, முன்னே வா என்றார். அவர் வேறு மொழியில் பேசினாலும் அவர் பேசியது எனக்கு தெளிவாக புரிந்ததை நினைத்து ஆச்சரியப்பட்டேன். குகைக்குள் நுழைந்தேன். அங்கே அமர்ந்து இருந்த எல்லா சிறுவர்களும் திரும்பி என்னையே பார்த்தனர். நான் அரைக்கை பனியனும் அரை நிஜாரும் அணிந்து முடியை நெருக்கமாக வெட்டியிருந்தது அந்த சூழலுக்கு சற்றும் பொருந்தாமல் எனக்கு தர்ம சங்கடத்தை தந்தது. சிறுவர்கள் எல்லோரும் சிரிப்புடன் தங்களுக்குள் முணுமுணுத்து கொண்டனர். நிறுத்துங்கள் என்று அவர் சத்தம் போடவும் சிறுவர்கள் அமைதியானார்கள். பின் எனது பக்கம் திரும்பி நீ பாடு என்று கூறினார். அந்த பாட்டுடன் இருந்த பரிச்சயம் விட்டு போயிருந்ததால் தட்டு தடுமாறி அரை துதியில் பாடினேன். சிறுவர்கள் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தனர். அவர் நிறுத்துங்கள் என்று மறுபடியும் கூறினார். என்னை பார்த்து நீ சரியான முறையில் பாடுவதை மறந்துவிட்டாய். வீட்டிற்கு திரும்பி போய் எப்படி நன்றாக பாடுவது என்பதை கற்றுக்கொள் என்றார். மேலே எதுவும் கேட்பதற்கு முன்னரே கனவு கலைந்து போனது. எழுந்திரு எழுந்திரு என்று எனது தாயாரின் குரல் கேட்டது. விழித்து எழுந்த பின்பும் அந்த கனவை பற்றியே யோசித்து கொண்டு இருந்தேன். அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. பள்ளிக்கு செல்ல வேண்டியதில்லை. காலையில் ஆப்பம், உருளைக்கிழங்கு குழம்பு மற்றும் ஆம்லேட் சாப்பிட்டுவிட்டு கூடத்தில் பிரம்பு தற்காலியில் உட்கார்ந்து அடுத்து என்ன செய்யலாம் என யோசித்தேன். கூடத்தின் ஒரு மூலையை தந்தை தனது அலுவலக அறையாக உபயோகித்தார். அங்கே கருங்காலி மரத்தால் மெய்யப்பட்ட பெரிய மேஜை ஒன்று இருந்தது. அதன் இழுப்பறைகள் எப்போதும் பூட்டப்பட்டே இருக்கும். எனது கண்கள் மேஜை பக்கம் சென்றது. அதன் சாவி அதிலேயே இருந்ததை பார்த்ததும் அநேகமாக இழுப்பறை பூட்டப்படாமல் இருக்கலாம் என தோன்றியது. அதனுள்ளே என்னதான் இருக்கும் என பல முறை நான் யோசித்ததுண்டு. இதுதான் தக்க சமயம் என நினைந்தேன். எனது தந்தை தன் உடல் நலத்தை
பரிசோதித்து கொள்வதற்காக காலையிலேயே சென்று விட்டார். மேஜை என்னை அருகே வர சொல்லி அழைத்தது. அடுத்த கணமே தந்தையின் நாற்காலியில் அமர்ந்திருந்தேன். சாவியை முயற்சித்து இழுப்பறைகளை திறந்து அதனுள்ளே என்னென்ன இருக்கிறேன் என்று பார்த்தேன். அதனுள் எல்லாம் வித தஸ்தாவேஜுகளும் கணக்கு புத்தகங்களும் பில்களும் ரப்பர் முதிரைகளும் ஒரு அழகான பழைய பார்க்கர் பேனாவும் சில பென்சில்களும் இருந்தன. என்னை யாராவது பார்க்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டேன். கனமான தஸ்தாவேஜுக்குளில் கீழே மற்றும் இடுப்பறையின் உள்ளே தேடினேன். ஜெபயோகம் மற்றும் காயத்ரி என்ற தலைப்பில் சிறிய ஆரஞ்சு புத்தகம் ஒன்றும் யோகாவை பற்றிய பாடங்களை நிறைந்த புத்தகம் ஒன்றும் கிடைத்தன. ஒரு மனிதன் வெவ்வேறு தோற்ற நிலையில் இருக்கும் பல படங்கள் நிறைந்த புத்தகம் அது. அந்த சிறிய புத்தகம் வேதாந்த ஆசிரியரான சுவாமி சின்மயானந்தாவினுடையது என்பதை பிறகு தெரிந்து கொண்டேன். அந்த புத்தகங்களால் வசீகரிக்கப்பட்டேன். இப்படியாவது அந்த புத்தகங்களை எடுத்து கொள்ள வேண்டும் என்றும் அப்பாவிற்கு இது தெரியாமல் இருக்க வேண்டும் என விரும்பினேன். இந்த சமயத்தில் எனது அப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லியே ஆக வேண்டும். வாழ்க்கை தேவைக்காக அவர் ஒரு கட்டிட ஒப்பந்தக்காரராக இருந்தாலும் உடலை வலுவாக்கும் பயிற்சிகளும் ஆயுதம் இல்லாமல் சண்டையிட்டு தற்காத்து கொள்ளும் கேரளா முறையான களரியும் இந்து மத தத்துவங்களும் மற்றும் திரைப்படங்களும் தான் அவரின் சொந்த விருப்பமாக இருந்தது. கேரளா பல்கலைக்கழகத்தில் அவர் மலையாள இலக்கியத்தில் இந்து மத தத்துவத்தை படித்துதான் பட்டதாரியானார். வேதங்களில் அவருக்கு ஆழ்ந்த விருப்பம் இருந்தது. வேதாந்தத்தை பற்றியும் மற்றும் அதன் தொடர்புள்ள இதர துறைகளிலும் புலமை பெற்ற பண்டிதர்களின் சொற்பொழிவுகளை எல்லாம் சென்று கேட்பார். அவர் அதிகமாக மத உணர்வு கொண்டவர் இல்லை. ரம்ஜான் பக்ரீ சமயங்களில் ஜும்மா மசூதிக்கு செல்லும் குழுக்களில் பங்கேற்று கொள்வது மட்டுமே தான் ஒரு இஸ்லாமியர் என்பதை வெளிக்காட்டி கொண்ட ஒரே விஷயமாக இருந்தது. மற்றபடி கிடைப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் மனிதராக இருந்தார். புதிய திரைப்படங்களை அவர் தவற விட்டதே இல்லை. யோகாவை செய்ய ஆரம்பிக்கும் முன்பு புகைப்பிடிக்கும் பழக்கம் கொண்டவராக இருந்தார். அதிகாலையில் இருந்து 1.5 மணி நேரம் தீவிரமாக உடற்பயிற்சிகளை செய்வார். சில சமயம் என்னையும் எழுப்பி சில பயிற்சிகளை கற்றுக் கொடுப்பார். என் தந்தையின் மேஜையில் கண்டெடுத்த 2 புத்தகங்களில் சிறிய ஆரஞ்சு புத்தகம்தான் மற்றொரு உடற்பயிற்சி புத்தகத்தை விட அதிக ஆர்வத்தை கொடுத்தது. இருப்பினும் 2 புத்தகங்களையும் எடுத்துக்கொள்ள முடிவு செய்தேன். மேஜையில் சாவி எப்படி இருந்ததோ அதே மாதிரி திரும்பி வைத்தேன். ஜாகிரதையாக படுக்கை அறைக்கு வந்து பள்ளி பையில் புத்தகங்களை வைத்தேன். மறுபடியும் கூட்டத்துக்கு வந்து விட்டேன். எப்போது அந்த புத்தகங்களை படிக்க வாய்ப்பு கிடைக்கும் என நினைத்தபடி விளையாடி எனது நேரத்தை செலவு செய்தேன். மாலை உணவு முடிந்த பிறகு பள்ளி பையிலிருந்து புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பின்புற கொல்லைக்கு சென்று விட்டேன். பலாமரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டு புத்தகத்தை திறந்தேன். எனது கனவில் கேட்ட என்னால் சரியாக உச்சரிக்க முடியாத அந்த மந்திரம் அதில் இருந்தது. சமீபத்தில்தான் பள்ளியில் இந்தியை படிக்க ஆரம்பித்து இருந்ததால் பழமையான தேவநாகரி பாஷையை என்னால் படிக்க முடியவில்லை. ஆனால் அந்த மந்திரத்தின் அற்புதமான ஆங்கில மொழிபெயர்ப்பை எளிதாக படிக்க முடிந்தது. ஓம் பூர் புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோதேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். கனவில் உச்சரிக்கப்பட்ட அந்த மந்திரம் எனது தலைக்குள் மீண்டும் ஒலிக்க நான் ஸ்ருதி மாறாமல் அதே இனிமையுடன் அந்த மந்திரத்தை உச்சரித்தேன். உச்சரிக்கும் போது ஏற்பட்ட மகிழ்ச்சியை மிகவும் அனுபவித்தேன். தனியாக இருக்கும் போதெல்லாம் அதை தொடர்ந்து பாட பழகி கொண்டேன். தனிமை இல்லாத போது மனதுக்குள் உச்சரிக்க ஆரம்பித்தேன். அறிவின் ஒளியை கூட்டுவதற்காக சூரியனை பார்த்து பாடும் பிரார்த்தனை அது என்று புத்தகத்தில் இருந்தது. பல வருடங்கள் கழித்து எனது குரு ஒருவரின் அகக்கோள் சூரியன்தான் என்றும் அதுதான் தன்னுணர்வுகளில் மையம் என்றும் அந்த மந்திரத்திற்கு விளக்கம் கொடுத்தார். கடைசி வரிசை சரியாக மொழிபெயர்த்தால் எனது புத்தி நுட்பத்தை ஊக்குவிப்பாயாக என்று பொருள் தரும் என்று கூறினார். 2வது புத்தகத்தில் பல படங்கள் இருந்தன. அவற்றில் சம்மணம் போட்டு அமர்ந்திருந்த ஒரு மனிதரின் படத்துக்கு கீழே பத்மாசனம் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த படம் எனது கவனத்தை ஈர்த்தது. சரித்திர புத்தகத்தில் புத்தர் இதேபோல் பத்மாசனத்தில் அமர்ந்து இருக்கும் வண்ண படத்தை பார்த்திருக்கிறேன். அந்த தோற்ற நிலையை பயிற்சி செய்வது எளிதாக இருந்தது. அதை ரகசியமாக செய்து என்னை புத்தராக நினைத்து கொள்வேன்.
ஒரு நாள் என்னை பத்மாசன தோட்டத்தில் அம்மா கண்டுபிடித்து விட்டார். இதை யார் கற்றுக் கொடுத்தது என்று கேட்டார். யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை என்றேன். இது யோகா என்று கூறிவிட்டு சென்று விட்டார். அப்பா அந்த புத்தகங்களை பற்றி எதுவும் கேட்காததால் அவர் இன்னும் அந்த திருட்டை கண்டுபிடிக்கவில்லை என நினைந்தேன். சரியான சமயம் வாய்க்கும்போது திரும்பி வைத்து விட வேண்டும் என நினைத்திருந்தேன். மறுபடியும் ஒரு நாள் சாவி மேஜை இழுப்பறை பூட்டியிருந்ததை கவனித்தேன். சற்று முற்று யாரும் இல்லாததால் எப்படி அந்த புத்தகங்கள் இருந்தனவோ அதே போல் திரும்பி வைத்து எனது குற்ற உணவை களைந்தேன். எனது தந்தைக்கு புத்தகங்களை நான் எடுத்தது தெரிந்து இருக்காது என்று என் யூகம் பொய்யாகி போனது. ஒரு நாள் காலை உணவின் போது எனது மேஜையில் இருந்த நீ எடுத்து படித்த புத்தகங்களே ஒரு குருவின் துணை இல்லாமல் புரிந்து கொள்ள முடியாது. சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் எதையும் பயிற்சி செய்யாதே. உனக்கு யோகா செய்ய வேண்டும் என்று இருந்தால் நாளை வடக்கு கோட்டையிலிருந்து ஷர்மா என்பவர் எனக்கு யோகா பயிற்சியில் உதவி செய்ய வருகிறார். அவரை நீ சந்திக்கலாம் என்றார். நான் மகிழ்ந்தேன். சரி என்று கூறினேன். அடுத்த நாள் திரு ஷர்மாவை சந்தித்தேன். அவர் நடுத்தர வயதினராக, முகத்தே சுத்தமாக சவரம் செய்திருந்த பிராமணராக இருந்தார். எனக்கு யோகாசனங்களையும் பிராணாயாமத்தையும் கற்றுத்தர சம்மதித்தார். சில மாதங்களுக்குள்ளாகவே யோகாசனங்களை எளிதாக செய்ய துவங்கினேன். ஒரு நாள் அவர் எனது தந்தையிடம், இந்த சிறுவன் மிக நன்றாக ஆசனம் செய்கின்றான், தினந்தோறும் செய்து வந்தால் வாழ்வின் இவன் நீண்ட தொலைவு போவான் என்று சொல்வதை கேட்டேன். அப்போதிலிருந்து தினந்தோறும் அரை மணி நேரம் யோகாசனங்களையும் மூச்சு பயிற்சியையும் இன்று வரை செய்து வருகிறேன். எனது உடல் நலம், ஆற்றல், உயர் எண்ணங்கள் எல்லாவற்றிற்கும் யோகா பயிற்சிதான் காரணம் என்று உறுதியாக கூறுகிறேன். இத்துடன் இந்த எபிசோடு முடிவடைகிறது. திரும்பவும் அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரி ஓம்.